Hey guys, என் பேரு ஜோ. இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி டெக் நண்பர்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் ஆஃப் டெக் டாக்ஸ்ல டிக்டாக்கால ஒரு நபருக்கு நடந்த விபரீதத்தை பத்தி பாப்போம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இன்டர்நெட்ல வைரல் ஆன இந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த நபர் கீழே விழுற இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் சிரிச்சிருப்போம், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணியிருப்போம். இந்த பையன் பேரு குமார். 22 வயசான இந்த பையன் ஒரு சிங்கர் மற்றும் ஒரு டான்சர் கூட. டிக்டாக் ஆப்ல ஒரு வீடியோ போடுறதுக்காக ஸ்டண்ட் ஒன்று பண்ணலாம் ட்ரை பண்ணியிருக்கான். இவன் பெல்ட் அடிக்கிறப்போ இவனோட பேலன்ஸ் இழந்து கீழே விழுந்து இவன் முதுகெலும்பு உடைச்சிருக்கான். இதை தொடர்ந்து பெங்களூர்ல இருக்க விக்டோரியா ஹாஸ்பிட்டல்ல 8 நாளா இவன் உயிருக்காக போராடி இருக்கான். பட் அன்ஃபார்ச்சுனேட்டா இப்போ இவன் இறந்துட்டான். இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, இவனுக்குன்னு சொந்தமா ஒரு ஸ்மார்ட் போனே கிடையாது. இதை இவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக அவங்களோட டிக்டாக்ல அப்லோட் பண்றதுக்காக தான் இந்த ஸ்டண்ட்டை பண்ணியிருக்கான். டிக்டாக்னு சொல்லக்கூடியது கூகுள் பிளே ஸ்டோர்லேயே நம்பர் 1 மோஸ்ட் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்பாக இருக்கு. வேர்ல்டு வைடா சுமார் 500 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. அதுலேயும் 120 மில்லியன் யூசர்ஸ் இந்திய நாட்டை சேர்ந்த நம்ம ஆளுங்கள தான் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் ஒன்று டிக்டாக்ல நடந்தது புதுசு ஒன்றும் கிடையாது. போன வருஷம் சென்னை சேர்ந்த ஒரு நபர் ஃபன்னுக்காக ஒரு பொம்பளை வேஷம் போட்டு டிக்டாக் வீடியோன்னு அப்லோட் பண்ணியிருந்தான். இந்த வீடியோ போட்டதுக்காக மற்ற எல்லாரும் இவனை டார்ச்சர் பண்ணதில்ல, இவன் தற்கொலையே பண்ணிட்டான். இந்த வருஷம் 3 காலேஜ் பசங்க டிக்டாக் வீடியோ பண்றப்போ அவங்களோட பைக் ஒரு ட்ரக்ல மோதி 2 பேர் பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் இறந்தே போயிருக்கான். ரீசெண்டா கூட டிக்டாக் வீடியோக்காக 2 பேர் கன்னை வச்சு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த கன்னு தெரியாம சுட்டு ஒரு நபர் இறந்திருக்காரு. டிக்டாக் ஆப் ஃபன்னுக்காக யூஸ் பண்ற தப்பு கிடையாது. பட் கொஞ்சம் லைக்ஸுக்காக இந்த ஃபன்னே விபரீத முடியாதபடி பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 18 அப்போ இந்தியாவில் இந்த டிக்டாக் ஆப்பை பேன் பண்ணியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஆப்புக்கான பேனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த ஆப்புக்கான பேன் ரிமூவ் பண்ணது கரெக்டாக தப்பா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டெக் விரும்புகிற உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ.